ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நம்ம தளபதியோட அரசியல் கட்சி நேம் என்ன அப்படின்றத நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம தளபதியோட கட்சி நேமு, ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன், மக்கள் இயக்கத்தால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ்ஸில் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வெளியிட்டு இருக்காரு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே தமிழக முன்னேற்ற கழகம் நிறைய இது பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் 2-3 கட்சி நம்ம தளபதி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு நேமை தான் நம்ம தளபதியை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த நேம் சூஸ் பண்ணாலுமே அதில் தமிழக அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்னேற்றத்தோட பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத. ஸோ நம்ம தளபதியோட ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தளபதி சின்ன வயசு பையனா பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ள இறங்குறதும் பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்த் அவர்களோட ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் வச்சிருப்பாங்க. அதுல தான் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சினிமாக்குள்ள இறங்குனதுக்கு படம். ஸோ குழந்தை நட்சத்திரமா பண்ணியிருப்பாரு. அதை வச்சிருக்காரா இல்லை விஜய் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படின்ற சொல்லுவாங்க, இதுக்காக வச்சிருக்காரா இல்லை உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது வெற்றி அடையும் அப்படின்றதுக்காக வெற்றி அப்படின்ற அந்த ஒரு இதை வச்சிருக்காங்க என்னன்றது தெரியல. ஆனால் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நிறைய நன்மைகள் செய்ய போறாரு. ஆனா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வரக்கூடிய இந்த ஒரு எலெக்ஷன்ல நம்ம தளபதி நிக்கலையாமா, 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம தளபதி நிக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ்ல வெளியிட்டு இருக்காரு. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே நன்மை செய்யணும் அப்படின்றது என்னோட சின்ன வயசு ஆசை. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மக்கள் இயக்கத்தை வச்சு என்னால் செய்ய முடியல எல்லாத்துக்குமே. அதனாலதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமே தேவைப்படுது. அதனாலதான் நான் அரசியல் கட்சியில நிற்கிறேன். இது பார்த்தீங்கன்னா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கண்டிப்பா எல்லாத்துக்குமே நன்மை செய்வேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் இதுக்கப்புறமேல சினிமாவில் நடிக்க போறது இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காரு. எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டது தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் இருந்தாங்கன்னா சினிமாக்குள்ள நடிக்க மாட்டாங்க. ஆனா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் இருப்பாங்க, சினிமாக்குள்ளேயும் இருப்பாங்க. ஸோ இங்கிட்டு பதி அங்கிட்டு பதி அப்படின்ற மாதிரி 2 சைடுமே கால விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா முழு வேலையாவே பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில இறங்கி மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நன்மை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை முதன்மையாக வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சினிமாக்குள்ள இருந்து வெளியில போயிட்டாரு. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்காரு. இப்போ த கோட் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறமேல தளபதி 69 படம் எடுக்க போறாரு. அந்த ஒரு படம் மட்டும்தான் நம்ம தளபதியோட லாஸ்ட் படமா இருக்க போகுது. நம்ம தளபதி கரியர்லேயே பார்த்தீங்கன்னா 69 படம் தான் நடிச்சிருக்காரு. ஆனா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ படம் நடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா 2 பேருமே இருக்காங்க. அதுல தலை பார்த்தீங்கன்னா அவரும் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பின்னோக்கி வந்துட்டாரு. ஸோ தமிழ் சினிமாவில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கே பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் 2024 2023 எந்த ஹீரோஸ் அதிகமாக எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் பார்த்தீங்கன்னா 900 கோடி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வாரிசு படம் மூலமா பார்த்தீங்கன்னா 300 கோடி, லியோ படம் மூலியமா பார்த்தீங்கன்னா 600 கோடி வரலும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இப்போ வெளியில வர்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இழப்பு ஏற்படும். ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் கூட்டம் அப்படின்றது எந்த ஒரு ஹீரோவுக்குமே வந்தது கிடையாது. இதுக்கப்புறமா வரப்போறது கிடையாது. நம்ம தளபதியோட முடிய போகுது. இதுக்கப்புறம் வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிரம். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம் எந்த மாதிரி அப்படின்றத. இப்போ நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத வச்சிருக்காரு. இந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.